நம்ம இன்னைக்கு பாஸ்தா செய்யணும். திட்டமாக தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். தண்ணி வச்சாச்சு பாஸ்தாவுக்கு. இதில் கொஞ்சம் திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம், எண்ணெய் சேர்த்துட்டோம். இதை கொஞ்ச நேரம் அவிக்க விடலாம். இது நான் பொலிசு எடுத்துக்கிறேன். இந்த பொலிசு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்க போகிறோம். எல்லாம் பொலிசையும் இதுக்கு நம்ம குட்டி குட்டியாக வெட்டிட்டு வதக்கலாம். பொடி பொடி கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படி வதக்கலாம். பாருங்க, வெந்துடுது. ஒன்றோட ஒன்று விட்டாத எண்ணெய் அழகாக வெந்துடுது. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இதை எண்ணெய் ஊற்றி நம்ம இதை அப்படியே வதக்குறோம். இது நல்லா வறந்துருச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதக்கலாம். பொடியாக நறுக்குன்னா ஒரு தக்காளி பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வர பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுதான் மல்லித்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இது கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன். தூளெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூளெல்லாம் பச்சை வாசம் இதிலே போயிடும். இதில் எல்லாமே கலந்துருக்குது. ப்ரொக்கோலி, கேரட்டு, பட்டாணி கலந்துருக்குது. ஸோ இந்த நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இந்த பாசிட்டு வாங்கி இது ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க. தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி தான். தண்ணியிலே அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம பாருங்க, இது வந்து நான் ஒரு பிரியாணி எடுக்கிறேன். இதுலேருந்து நான் எடுத்து இதில் பாதி போடணும். பாதி போட்டு நல்லா கொஞ்சம் இதுலேருந்து இதில் பாதி வைக்கணும். நான் வறுத்து வச்சுருந்த பைசாவை நம்ம வைக்கணும். சரியாவது கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நம்ம இதை கலந்து வச்சுட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்மோட் தடவி அப்படியே சாப்பிடலாம். இதை கொஞ்சம் எடுத்து இதை செஞ்சால் நல்லாயிருக்கும். பட்டர் போட்டு இது நல்லா அழகாக கலந்துட்டோம். இதை சேர்த்துக்கலாம். பட்டர் தடவின்ட்டு பாஸ்தாவை நம்ம இதில் போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கிடுது. வதங்கிட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூட போட்டுட்டு செஞ்சுலாம் அழகாக தின்னலாம். இது கூட நம்ம 2 முட்டை கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் நம்ம வெங்காயம் இலை போட்டுக்கிட்டு வதக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், வெங்காய இலை, முட்டை, உப்பு இதெல்லாம் என்ன சுவையான சூப்பரான அழகான பாஸ்தா ரெடி. பாஸ்தா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.